இந்த சம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதாவது cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது sin தீட்டா. ஸோ அதே மாதிரி தான் sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது cos தீட்டா. ஸோ இப்போ முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ நமக்கு முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது மூன்று கோணங்களின் கூடுதல் நமக்கு என்னது 180 டிகிரி. முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இந்த முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம் சொல்றாங்க. அதாவது ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ இங்க கோணம் ஏ அப்படிங்கிறது நமக்கு என்னது? கோணம் ஏ ஈக்குவல் டு என்னது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ கோணம் பி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. கோணம் பி பிளஸ் கோணம் சி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ நம்ம இங்க கோணம் பிசி என்ன செஞ்சுக்கலாம்? பி பிளஸ் சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மாத்தி கண்டுபிடிச்சிக்கலாம். சி வேணும் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் பி, பி வேணும் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் சி. சிபி தேவைப்படுற இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு cos ஸ்கொயர்ட் பி பிளஸ் cos ஸ்கொயர்ட் சி நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவல் டு 1 நிரூபிக்கணும். அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம ஒரு இதுக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கலாம்? ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் பி எடுத்துக்கிறேன். அப்போ cos ஸ்கொயர் நமக்கு பி என்ன இருக்கு? 90 டிகிரி மைனஸ் சி. ஸோ 90 டிகிரி மைனஸ் சி பிளஸ் cos ஸ்கொயர் சி. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ cos ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்னது? sin தீட்டா. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்னது? sin ஸ்கொயர் சி பிளஸ் cos ஸ்கொயர் சி. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது? 1. ஸோ இங்க நமக்கு என்ன இருக்கு? தீட்டாக்கு பதிலாக சி இருக்கு. ஸோ sin ஸ்கொயர் சி பிளஸ் cos ஸ்கொயர் சி ஈக்குவல் டு என்னது? 1. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ல sin ஸ்கொயர் பி, sin ஸ்கொயர் பி பிளஸ் sin ஸ்கொயர் சி ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேயே நம்ம ஏதாவது என்ன செஞ்சுக்கலாம்? 1 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ sin ஸ்கொயர் பி பிளஸ் sin ஸ்கொயர் சிக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? 90 டிகிரி மைனஸ் பி. ஸோ இதில் நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்க வேண்டியது. ஸோ sin ஸ்கொயர் sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்னது? காஸ் தீட்டா. அப்போ sin ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இங்கே தீட்டா ஈக்குவல் டு என்னது? பி இருக்கு. இப்போ sin ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு என்னது? 1.